மாப்புள்ள இன்னொரு கோட்டர் சொல்லடா அப்படியே மேட்டர் கேளுடா போட்டது பத்தல மாப்புள்ள இன்னொரு கோட்டர் சொல்லடா அப்படியே மேட்டர் கேளுடா அது என்ன கூறு போடும் அட என்னமோ நினைக்கிறேன் நான் வார்த்தை வல்லனா போட்டது பத்தல்ல மாப்புள்ள இன்னொரு கோட்டர் சொல்லடா அப்படியே மேட்டர் கேளுடா போட்டது பத்தல்ல மாப்புள்ள இன்னொரு கோட்டர் சொல்லடா அப்படியே மேட்டர் கேளுடா பொண்ணுல ரம்மு சின்ன ஊற்றுன அத்த பொண்ணு உதய எதிர்க்கிட்டு ஆட போறேன்டா வேறண்டா வெட்டு கொண்டு போடுடா தப்பாந்துட்டு எனக்கு எல்லாருமே சொன்னக்காரண்டா போட்டது பத்தல்ல மாப்புள்ள இன்னொரு கோட்டர் சொல்லடா அப்படியே மேட்டர் கேளுடா அந்த பாடல் அது சகுனி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை தொடர்ந்து நாங்கள் கேட்டிருந்தோம்ல ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் இன்னும் எங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரியான விடையை 14 பேர் மட்டும்தான் எங்களுக்கு சரியான விடையை தெரிவிச்சிருந்தாங்க. ஏனையோர் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. சில பேர் பிழையான விடையை கூட எங்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. சரியான விடை அளித்த அந்த 14 பேருக்கு தாமரை வானொலியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேர்களே, நேரத்தை சரியாக சரிபார்த்து கொள்ளும். நேரம் சரியாக 5:08. இது www.tamarai.fm ஊடாக இணைந்திருக்கின்றீர்கள். இது வருத்தப்படாத சங்கம். வருத்தப்படாத சங்கத்தின் மூலமாக இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்த கேள்வி, அதாவது ஒற்றை காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுப்பான் அவன் யார்? மன்னிக்கவும் நேர்களே, ஊருக்கெல்லாம் ஓய்வு, உழைப்பவருக்கு ஓய்வு, இவனுக்கு மட்டும் ஓய்வில்லை, இரவும் பகலும் ஓட்டம்தான். அது என்னன்னு கேட்டிருந்தேன்ல, அதற்கான சரியான விடை மூச்சு தான். அப்படியே ஊருக்கெல்லாம் ஓய்வாக இருந்தாலும் உழைப்பவருக்கும் ஓய்வாக இருந்தாலும் இவனுக்கு மட்டும் ஓய்வே இல்லை, இரவும் பகலும் மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்கும். அது நின்னா போச்சு, அவ்வளவுதான். மூச்சு அது நின்னா போச்சு, உசிரே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு தான் அதுக்கான சரியான விடை. அடுத்த பாடலை நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்புவதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு அடுத்த விடுகதை, அதாவது முன்னோர்கள் காட்டி தந்திருக்காங்க விடுகதைகள். அந்த விடுகதை நாங்கள் உங்களுக்கு தரோம். ஒற்றை காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுப்பான் அவன் யார்? ஒற்றை காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுவான். ஒற்றை காலில் தான் ஆடுவாராம். ஸோ அந்த கேள்வியை நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். எங்களை போல் அந்த வருத்தப்படாத சங்கத்தில் கொஞ்சம் ஒரு சங்கங்களில் கொஞ்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் மூளை இல்லை. ஸோ எனவே நேர்களே, மூளை இருக்குங்க, உங்களுக்கெல்லாம் இருக்கும், எங்களுக்கு தான் இல்லை. சரி, பரவாயில்ல. நீங்கள் அந்த கேள்விக்கான பதிலை நல்லா யோசித்து ஒரு பாடல் இடைவேளை உங்களுக்கு தரோம். அந்த பாடல் இடைவேளைக்குள்ளே நீங்கள் நல்லா யோசிச்சு அதுக்கான பதிலை எங்களுக்கு தருவீங்க. நம்புகிறோம். தொடர்ந்து பாடலில் இணைந்திருங்கள். இது தாமரை எஃப்எம்.
காப்பாத்தலாம், மலையில விழுந்தா காப்பாத்தலாம், நெருப்புல விழுந்தா காப்பாத்தலாம். நீ மேரேஜ் லைஃப்ல மூழ்காதடா, எஸ்கேப் ஆகத்தான் வழி இல்லடா. வா மச்சி வீட்டை விட்டு வாழ்ந்தவ சொல்லுற காத காட்டு, பேச்சுலர் லைஃபுக்கு சல்யூட் போட்டு மேரேஜ் வைஃபுக்கு டாடா காட்டு. கண்டபடி பீரடிச்சு சுத்தினது ஒரு காலம், எப்பவுமே அப்போது சந்தோஷம்தான். தியேட்டர்ல பிசில் அடிச்சு கத்துனது ஒரு காலம், காலம் முதல் மலை பறக்கும் மேளம்தான். மச்சி கண்டபடி பீரடிச்சு சுத்தினது ஒரு காலம், எப்பவுமே அப்போது தியேட்டர்ல விசில் அடிச்சு கத்துனது ஒரு காலம், காலம் முதல் மாலை வரைக்கும் மேளம்தான். ஐயோ அந்த காலம் இப்ப பிளாக் அண்ட் ஒயிட் ஆச்சு, மேரேஜானதால தினம் திணறுதடா மூச்சு. பொங்கலிவா மனசு தேத்திக்கோ, மச்சி வீட்டை விட்டு வாழ்ந்தவ சொல்லுற காத காட்டு, பேச்சுலர் லைஃபுக்கு சல்யூட் போட்டு மேரேஜ் வைஃபுக்கு டாடா காட்டு. காதலது இன்பம் இல்ல, கல்யாணம் இன்பம் இல்ல, எப்பவுமே இன்பமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாலத்தான். நெத்து வர கூட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிச்சிருந்தோம், இன்று முதல் தொலைஞ்சதடா ஜெயிலு வாழ்க்கதான். காதலது இன்பம் இல்ல, கல்யாணம் இன்பம் இல்ல, எப்பவுமே இன்பமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாலத்தான். நெத்து வர கூட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிச்சிருந்தோம், இன்று முதல் தொலைஞ்சதடா ஜெயிலு வாழ்க்கதான். பழைய வாழ்க்கை போச்சு, இந்த புதிய வான சாட்சி, நினைச்சபடி வாழ நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆச்சு. பங்காளி வாசரகம் ஊத்துக்கோ, மச்சி வீட்டை விட்டு வாழ்ந்தவ சொல்லுற காத காட்டு, பேச்சுலர் லைஃபுக்கு சல்யூட் போட்டு மேரேஜ் வைஃபுக்கு டாடா காட்டு. கடலில் விழுந்தா காப்பாத்தலாம், மலையில விழுந்தா காப்பாத்தலாம், நெருப்புல விழுந்தா காப்பாத்தலாம். நீ மேரேஜ் லைஃப்ல மூழ்காதடா, எஸ்கேப் ஆகத்தான் வழி இல்லடா. மச்சி வீட்டை விட்டு வாழ்ந்தவ சொல்லுற காத காட்டு, பேச்சுலர் லைஃபுக்கு சல்யூட் போட்டு மேரேஜ் வைஃபுக்கு டாடா காட்டு. மச்சி வீட்டை விட்டு வாழ்ந்தவ சொல்லுற காத காட்டு, பேச்சுலர் லைஃபுக்கு சல்யூட் போட்டு மேரேஜ் வைஃபுக்கு டாடா காட்டு. ஒரு அருமையான பாடல். மேரேஜ் லைஃபை பேச்சுலர் லைஃபுக்கு சல்யூட் போட்டு மேரேஜ் ஒய்ஃபுக்கு டாட்டா காட்டு அப்படின்ற ஒரு அருமையான பாடல். ரொம்பவே இளைஞர்களுக்கெல்லாம் இந்த பாடல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் கல்யாண ஆசை வந்து எத்தனையோ இளைஞர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இந்த பாடல் ஒரு முன் உதாரணமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு கல்யாணத்தை பிடிக்காத இளைஞர்கள்லாம் இருப்பாங்க. அப்படி திருமணம் பிடிக்காதவர்களுக்கு இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது நினைக்க வேணாம். இது வருத்தப்படாத சங்கங்களுக்காக ஒளிபரப்பப்பட்ட பாடல்.
இது உங்கள் முதல் தர வானொலி www.thamarayfm.com ஊடாக வருத்தப்படாத சங்கம். நேர்களை வருத்தப்படாத சங்கம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். முதல் நாங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்பதற்கு முன்னால் அழைப்பினில் ஒரு நேர் பார்வோம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். அழைப்பில் ஒரு நேர் இணைஞ்சிருந்தார். அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி, அவருக்கு என்ன கால கஷ்டமோ தெரியவில்லை. அவர் எங்களை போல ஒரு வருத்தப்படாத சங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதலில் நாங்கள் உங்களிடம் கேட்ட கேள்வி, ஒற்றை காலில் ஆடுவான் ஓய்ந்து போனால் படுப்பான் அவன் யாருன்னு கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான பதில் நிறைய பேர் எங்களுக்கு பதிலை தந்திருந்தீங்க. ஒரு சிலர் மாதிரி, அதாவது 5 பேர் மட்டுமே சரியான விடை, அதாவது பம்பரம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு 5 பேர் மாத்திரமே எங்களுக்கு தந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் மட்டும் சொல்லியிருந்தார் பம்பரை அப்படின்னு. அந்த நேருக்கும் எங்களது நன்றி. பம்பரை என்று சொன்ன அந்த நேருக்கு நன்றி. அடுத்ததாக நாங்கள் ஒரு விடுகதை, அதாவது உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு பாடல் இடைவேளைக்குள்ளே நீங்கள் சிந்திக்கணும் அப்படின்னு உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்காக படபடக்கும் பளபளக்கும் மனதுக்குள்ளே இடம் பிடிக்கும் அது என்ன? படபடக்கும் பளபளக்கும் மனதுக்குள் இடம் பிடிக்கும் அது என்ன அப்படின்னு முன்னேற்களால் விடப்பட்ட ஒரு கேள்வி. அது விடுகதையாக உங்களுக்கு நாங்கள் அறிவிச்சிருக்கோம். அதை நீங்கள் எங்களுக்கு ஒரு பாடல் இடைவேளைக்கு பிறகு நீங்கள் எங்களுக்கு அதுக்குரிய விடையை, அதாவது சரியான விடையை, பம்பரம்னு சொன்னதை ஒரு நேர் எங்களுக்கு பம்பரன் அனுப்பியிருந்தார். நன்றி நேர் அவர்களுக்கும் எங்களுக்கு நன்றி என்று சொன்னால், அவருக்கு சரியான நேரத்தில் அவருக்கு டைப் பண்ண இயலாமல் போயிருக்கும். அவருக்கு இது மாதிரி எதுவும் மறந்துட்டாரோ தெரியல. சரி, பரவாயில்ல. அவருக்கும் எங்களது நன்றி தெரிவித்துக்கொண்டு ஏனைய 5 பேர் எங்களுக்கு சரியான விடையை தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் எங்கள் முதல் தர வானொலி, எங்கள் தாமரை வானொலியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த கேள்வி, படபடக்கும் பளபளக்கும் மனதுக்குள் இடம் பிடிக்கும் அது என்னன்னு கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு என சரியான பதிலை ஒரு பாடல் இடைவேளையின் பின்னர் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். இறங்கி கலக்கு கோபால வஞ்சரம் மீன் வவால எடச்சா கெளுத்தி வரால இருக்கு மீசையரால இறங்கி கலக்கு கோபால